வணக்கம் நண்பர்களே, அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேனுங்க. அதாவது வெயிலிருந்து மாடுகளை தற்காத்துக்கிறது எப்படி, அதே போல் வெயில் காலங்களில் இறங்கின பாலை எப்படி திரும்ப எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேனுங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன எளிய முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் அதிகமாக மேலே ஊற்றி விடுவானுங்க மாட்டுகளுக்கும் மாடு கட்டக்கூடிய இடங்களுக்கும் தண்ணீரை ஒரு நாளைக்கு ஒரு 4 முறை காலை, மதியம், மாலை மற்றும் இரவுன்னு சொல்லி 4 நேரங்களுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி விட்டாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் இறங்கணும் பால் கண்டிப்பாக மேலே ஏறிடுங்க, 90% கண்டிப்பாக ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் என்னோடய கருத்தை எவ்வளோ பேர் பயன்படுத்தினாங்க எனக்கு தெரியலைங்க, எவ்வளோ பேர் உதாசீனப்படுத்தினாங்க எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சந்தோஷம். ஆனால் என்னோடய தகவலை கரூர் குளித்தலையை சேர்ந்த ஒரு நண்பர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவரோட பண்ணையில் அவரோட மாட்டுகளுக்கு பயன்படுத்தியிருக்கிறாருங்க. நான் சொன்ன மாதிரியே ஒரு 4 நாள் தண்ணி ஊற்றியிருக்காரு. 4ஆவது நாள் பார்த்திங்கன்னா பால் திரும்பவும் எவ்வளோ கம்மியாச்சோ அந்த பால் முழுமையாக வந்துடுச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் எனக்கு கால் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாருங்க. ஃபோன் பண்ணி தெளிவாக சொன்னாருங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா பால் சடனாக கம்மியாகிடுதுங்க. கடைசியில் உங்கள் வீடியோவை பார்த்தேன். உங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் மாடுகளுக்கு ஒரு 4 வேளை தண்ணி ஊற்றி விடுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் நீங்கள் சொன்ன மாதிரியே தண்ணி ஊற்றி விட்ருந்தேனுங்க. தண்ணி ஊற்றி விட்டுரும்போது பார்த்திங்கன்னா திரும்ப பால் எவ்வளோ கம்மியாச்சோ அந்த பால் திரும்பவும் வந்துடுச்சுங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் தகவலுக்கு நன்றிங்கன்னு சொன்னார். அவர் கால் பண்ணி என் கூட பேசுனது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு தகவல் சொல்கிறோம். தகவல் நம்ம பண்ணையில் அதை நாம் தெளிவாக செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறோமுங்க. நம்ம பண்ணையில் நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு அந்த பயன்பாடு அது வெற்றிகரமாக இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த தகவலை கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த தகவலை நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்ம வீடியோவை பார்க்கும்போது அவங்க அதை அந்த பண்ணையில் செஞ்சு அவங்க வெற்றி அடையும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. ஏன்னா விவசாயிகள் நஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக தப்பிக்கணுங்க. ஏன்னா நம்மளை போல் இருக்கக்கூடிய விவசாயிகள் மாட்டுப்பண்ணை ஆர்வத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக லாஸ் ஆகிடுவாங்க. ஆகையால் அந்த தகவலை கேட்டு அவர் பயன்பெற்று கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சதை எனக்கு கூப்பிட்டு சொன்னதில் மிகப்பெரிய சந்தோஷங்க. நன்றி நண்பர்களே. இதுபோல் பல வீடியோக்கள் பல தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க. என்னோடய அனுபவ ரீதியாக இருக்கிறத பூரா உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். அதை நீங்கள் பார்த்து பயனடைச்சிக்கலாங்க. நன்றி நண்பர்களே. வாழ்க்கை வளமுடன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்கள் உடனுக்குடன் வருங்க. உங்களுக்கு நல்ல தகவல்களை நீங்கள் பயன்பெற்றுக்கலாமுங்க. நன்றி நண்பர்களே. வாழ்க்கை வளமுடன்.